அளவுக்கு தென் மாவட்டத்தில் பார்க்க போனீங்கன்னா நாடார் சமூகத்தில் இந்த பல தலைவர்களும் நாங்கள் நாடார் சங்கம் இதுலேயும் கலந்துக்கிறாங்க, அரசியல் கட்சியிலையும் இருக்காங்க. இல்லை சார், அது மெஜாரிட்டி. அந்த சைடு நீங்கள் அவங்கள தவிர்த்து நிற்க முடியாது. அது உங்களை சப்போர்ட் நான் சொல்கிறது, இந்த பிராண்டிங் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு மாசு இருக்கா முதல்ல, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அப்போ அந்த உணர்வை அந்த சமுதாய பார்வையில எல்லாத்தையும் பார்க்கறதுனால இதை எப்படி கொண்டுட்டு வராரு அப்படின்னா, இப்போ காமராஜருக்கு கலைஞர் ஏசி போட்டு கொடுத்தாருங்கிறது புதுசாக திருச்சி சிவா சொல்லலை. நாளைக்கு நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் 93 வெளியிடப்பட்ட வரலாறுலேயே குறிப்புகளில் இருக்குது. அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரர்கள் யாரும் உப்பு போட்டு சாப்பிடலையா? ஏன் அந்த நெஞ்சுக்கு நீதியை பற்றி நீங்கள் கருத்து விமர்சனம் பண்ணலை? பல மேடைகளில் நாளைக்கு கலைஞர் பேசியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, நல்ல தலைவருக்கும் எளிமையான தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. எளிமையானவர்களாக இருந்தால் நல்லவர்களாக இருப்பார்னு அர்த்தமா? எனக்கு அது புரியல. நீங்கள் ஏன் அதில் நான் காமராஜரை பிராண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பர்சனலி ஸ்பீக்கிங், நீங்க இப்போ காமராஜரை பத்தி இப்போ ஒரு டாபிக் தேவையில்லை, அதாவது அந்த மேடையில் அவர் பேசியது நாளைக்கு நாடார் சங்கத்து மேடையிலேயே காங்கிரஸ் கூட்டத்து மேடையிலே காமராஜர் இழிவுபடுத்த வேணுங்கிற எண்ணத்தில் எங்கள் அப்பா பேசலை. வேறு வேறு சித்தாந்த வேறு வேறு எண்ணத்தில் வேறு வேறு அரசியல் தலைவர்களாக எதிரும் புதிருமா இருந்தாலும் கூட, ஆனால் நாளைக்கு மற்றொரு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு ஒன்று முடியலைங்கிறப்ப உடனே ஓடி போய் செய்தவர் கலைஞர். இவ்வளவுதானே. தன்னுடைய கலைஞரை பெரிதா சொல்றதுக்காக காமராஜர் ஒரு வார்த்தை வந்து, நீங்க இப்ப கக்கனுக்கு விட முடியாம இருந்தப்ப நாளைக்கு யார் போய் உதவி பண்ணான்னு சொல்றப்ப கக்கனை சப்ரஸ் பண்ணலையா? மருத்துவ வசதி இல்லாம இருந்தாரு அப்படின்னு நீங்க அவரை கேவலப்படுத்துறீங்க. நீங்க ஒரு இயலாமையில் நிற்கக்கூடிய இடத்தில் தீப்பொறி ஆறுமுகம் வராரு, நாளைக்கு அதுக்காக ஒருத்தர் உதவினாரு, உடனே தீப்பொறி ஆறுமுகத்தை நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா? அதாவது பெருந்தன்மையை பேசுவதாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் அதை சிறுமைத்தனமாக பார்க்கும்போது உங்கள் பார்வை தவறாக இருக்கிறது தான். அவர் திமுகவுடைய மேடையில் திமுக தலைவரை உணர்ச்சி பொங்க நாளைக்கு தொண்டர்கள் மத்தியில் குசிப்படுத்துறதுக்கு இப்போ தாவேகா மேடையில் ஏறினாலே 100% நீங்கள் திமுகவை திட்டுற மாதிரி இல்லையே. உங்கள் தலைவர் பெருமையை பேசுவதற்கு அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு உரிமை இல்லையா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இதற்கு எப்படி அழகாக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, மேடைகளில் கலைஞர் பேசின பல மேடைகளோடைய கருத்துக்கள் இருக்குது. காமராஜர் நினைவிடத்தில் இன்னும் அவர் கட்டிலுக்கு அருகில் விண்டோ ஏசி வச்சதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குது. காமராஜர் இன்னும் எளிய நபர் வாழ்க்கையில் கொண்டுட்டு போனார்னு இல்லை. அவருடைய கார்கள், ஆடம்பரமான வாகனங்கள், பங்களாவே இன்னும் நாளைக்கு முதலமைச்சர் அந்த ஒரு காரில் போனார். அதை தானே சொல்கிறேன் இல்லை, அதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்க ஒரு ஏசியை போட்டு கொடுக்குற தப்பு இல்லையில. இப்போ எல்லாரும் தான் ஏசியில் வாழ்கிறோம், அதுக்கு நம்மளாம் நாளைக்கு கெட்டவங்களாயிடுறோமா?